கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கிய 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு. நீங்களும் அதுல ஒரு மனுதாரர். இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இது நான் சுப்ரீம் கோர்ட்ல மனுதாரர் இல்ல, நான் சென்னை ஹைகோர்ட்ல தான் நான் மனுதாரர். ஓகே, நான் போடல. பட் எந்த மென்ஷன் பண்ணி அந்த விக்டிமோட இவங்க போட்டிருக்காங்க, என்ன மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. பிஜேபி கவுன்சிலர் கேஸ் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு சரியா இது பண்ணலன்னு ஒன் கிளாரிபிகேஷன். அது சுப்ரீம் கோர்ட்ல ஐ எம் நாட் இவங்க பார்ட்டி இல்ல. சென்னை ஹைகோர்ட்ல போட்டிருக்கேன் நான் அண்ட் அது சண்டே அந்த நடந்த இன்சிடென்ட் நடந்த சாட்டர்டே அன்னைக்கு சண்டே அன்னைக்கே நான் போட்டேன். அவர் வீட்டுல போய் ஜட்ஜோட வீட்டுல போயே பண்ணோம் நான் கேஸு. அண்ட் எனக்கு ஜட்ஜி கேட்ட கேள்வி எல்லாம் எல்லா லிட்டிகன்ஸும் இந்த கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். ஏன்னா என்னோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லாம் கேட்டார் அந்த ஜட்ஜு. என்னென்ன கேட்கணுமோ நான் சிபிஐக்கு கொடுத்த இமெயில் காப்பியை கேட்டாரு. அதை அனுப்பிச்சாக்க இது மொபைல்லேருந்து அனுப்பியிருக்கீங்க, அவங்களுக்கு ரிசீவ் ஆச்சா அது எப்படி தெரியும் அப்படிங்கிற இமெயில் அனுப்பினோம்னா திரும்பி அது போய் சேரலன்னா மெயிலர் டீமன் வரும்ல, அவங்களுக்கு போகாட்டி அது கூடவா தெரியல. அது ஒண்ணு. மூணாவது, எல்லா லிட்டிகன்ஸையுமே இந்த கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறது என்னோடது. நான் கேட்ட சிபிஐ என்கொயரி சுப்ரீம் கோர்ட் நிச்சயமாக ஒரு வெல்கம் மூவ். இது மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ரைஸ்ட். ஒன்னு, இந்த ஜஸ்டிஸ் செந்தில்குமார் எதுக்காக அந்த கேஸை எடுத்துக்கிட்டார்? அவரே ஆல்ரெடி கேஸ் மதுரையில வருது அண்ட் கரூர் கம்ஸ் அண்டர் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் மதுரை ஹைகோர்ட். என்ன அதனால எப்படி அவர் தானா எடுத்தாரு? அண்ட் அவர் அது பியாண்ட் த கேஸ் போய் ரெண்டாவது இவன் விஜய் ஆக்டர் விஜயோட பார்ட்டிய அவங்க தானே அவங்க மேலதானே இவங்க தப்புனாங்க. அவங்களுக்கு ஹைகோர்ட்ல இருந்து ஏதாவது பெட்டிஷன் போச்சா? கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது அவங்களுக்கு போச்சா கோர்ட்டுக்கு வரணும்னு? விஜயோட கட்சிக்கு விஜய்க்கு எந்தவித இன்ஃபர்மேஷனுமே போலியா அவரோட சைட் ஆஃப் த ஸ்டோரியை கொடுக்க. பட் ஜட்ஜி என்ன பண்ணாரு? அந்த பெட்டிஷனுக்கு பியாண்ட் விஜய பத்தி எல்லாம் என்ன கமெண்ட் அடிச்சிருக்காரு அவரு? ஏன் அதை கேட்கக்கூடாது? அல்டீரியர் மோட்டிவ்னுட்டு குடுன்னு என்னத்துக்காக ஒரு இவங்களை வச்சாங்க, அருணா ஜெகதீசன் ஜட்ஜா வச்சாங்க. இதே அர்ஜென்சியும் இந்த அவசரமும் ஏன் கள்ளக்குறிச்சி மர்டர்ல கள்ளக்குறிச்சியில செத்து போனாங்கல்ல கள்ளசாராயம்ல, அதுக்கு ஏன் வைக்கல இந்த கவர்மெண்ட்? இந்த அவசரத்தை ஏன் அதுல காமிக்கல? வேங்கை வாசல் இது வரைக்கும் அதுக்கு ஏன் வைக்கல? அதுக்கெல்லாம் இந்த மாதிரி அவசரமா பண்ணாங்களா? எதுக்காக இப்படி ஒரு அவசரம்? அருணா ஜெகதீசன் ரிட்டையர்ட் ஜட்ஜ் இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எஸ்ஐடி அஸ்ராகருக்கு ஒரு எஸ்ஐடி பண்ணியிருக்காங்க இதுக்கு. ஸோ 3 பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட் ரைஸ் பண்ணது. நான் அந்த பாயிண்ட் தான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட், அவங்க எதுக்காக ஜஸ்டிஸ் செந்தில்குமார் இந்த கேஸ் எடுத்தார்? ஏற்கனவே பெண்டிங் இருக்கச்சே மதுரை பெஞ்ச்ல. ரெண்டாவது, அவர் சொல்லியிருக்கிறது த கமெண்ட்ஸ் அபவுட் மிஸ்டர் விஜய் அண்ட் ஹிஸ் பார்ட்டி. மிஸ்டர் செந்தில்குமார் என்ன டிஎம்கே ஸ்போர்ட்ஸ் பர்சனா இல்லை ஜட்ஜான்னு ஒரு கொஸ்டின் சந்தேகம் வந்துருக்கு இப்போ. அண்ட் அவங்க அம்மா டிஎம்கே ஃபங்க்ஷனரின்றாங்க. அது ஸோ அது ஒரு சந்தேகத்திற்கு இல்லாம ஒரு நிச்சயமா ஒரு தலைபட்சமான ஒரு தீர்ப்பு வரும்னுட்டு அதுக்கு ஒரு முன்னோடியா தான் நான் பாக்குறேன். அதுல நான் என்னோடதையே அவர் கேள்வி கேட்டாரு, என்னோட ஐடிஆர் அதெல்லாம். ஸோ எல்லா லிட்டிகன்ஸையும் இந்த கேள்வி கேட்பாங்களா? மூணாவது, சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறது, தமிழ்நாடு ஐபிஎஸ் விசாரிக்கலாம், ஆனா அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஐபிஎஸ்ஸாக இருக்கக்கூடாது. தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ்ஸா இருக்கலாம் விசாரிக்கிறவங்க, தமிழ்நாடை சேர்ந்த ஐபிஎஸ்ஸா இருக்கக்கூடாது. இதை விட அவமானம் வேணுமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு? இதெல்லாம் வெரி பர்டினன்ட் கொஸ்டின் ரைஸ்ட் பை தி சுப்ரீம் கோர்ட், ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். இது நான் ரொம்ப திரும்பி கிளியரா சொல்றேன், நான் சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போடவில்லை. என்னோடது சென்னை ஹைகோர்ட்ல தான் இருக்கு. நான் ஊருக்கு நீட்டா திரும்பி என் வக்கீல் கிட்ட கேட்டிருந்தேன். நான் வந்த அப்புறம் ஹவு டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். இப்ப சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருக்கிறதுனால ஐ வில் கோ பை மை லாயர்ஸ் அட்வைஸ் ஹவு டு ப்ரொசீட் ஃபர்தர், ஷுட் வி ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு. இதுல மேடம் இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறத தாவேக்காவும் வரவேற்குது. இதை நம்ம எப்படி, அதாவது இதை நம்ம தாவேக்கா மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லைங்கிறத அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதை எடுத்துக்கலாம். இல்லப்பா,
நான் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. யார் பேர்லயும் இப்ப இவங்க 2 பேர் மேலேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து தாவேக்க தப்பே பண்ணல அப்படியெல்லாம் நான் எந்த சைடும் எடுக்கிறதா இல்லை. நான் ஒரு இம்பார்ஷியல் என்கொயரி வேணும்னு தான் நான் கேட்டிருக்கேன். அது எதுல நிச்சயமா தமிழ்நாட்டுல இம்பார்ஷியல் என்கொயரி வராது. பாரபட்சமான ஒரு விசாரணை தான் இருக்கும். அதனாலதான் நான் சிபிஐ வேணும்னு கேட்டேன். நான் சிபிஐல உண்மை வரட்டுமே, யார் மேல தப்பு இருக்கோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கட்டுமே. அவரு யார் பேர்ல தப்பு இருந்தாலும் 2 பேரையுமே அவங்க இது பண்ணட்டுமே. இப்போ தமிழ்நாட்டுல மிஸ்டர் செந்தில்குமார் ஃபுல்லாவே தாவேக்க மேல தப்புன்னு தானே அவர் எழுதியிருந்தாரு. ஃபுல்லாவே அவரோட ஜட்மெண்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தானே போலீஸ் லா அண்ட் ஆர்டர்லாம் இருக்கு. அதை பத்தி அவர் பேசவே இல்லையே அவரு. உண்மை வெளிவர வேண்டும்பா, பாரபட்சமற்ற ஒரு விசாரணை வேணும். அதுக்காக தான் இது. நன்றி நன்றி மேடம். ஓகேம்மா.